ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக வீட்லேயே ஒரு பொருளை வச்சு ஹேண்ட் வாஷ் தயாரிச்சிடலாங்க. இதுக்கு அதிக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு காலி பாட்டில் தேவை. அதுக்கு கடைகளில் வாங்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் பவுடர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேஜிக் ஹேண்ட் வாஷ்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது பவுடர் டு லிக்விட் நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா, நீம், அது மட்டும் இல்லாமல் லெமன் சேர்ந்துருக்குங்க. நம்மளுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக உதவுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் 200 ml நம்மளுக்கு கிடைக்கிது. இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 200 ml கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 200 ml நம்மளுக்கு லிக்விட் கிடச்சிடும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட்டை பிரிச்சுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்கும். இதில் பவுடர் இருக்குங்க. இது நம்மளுக்கு ஒரு காலி டப்பா தேவைப்படும். அந்த காலி டப்பா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது எந்த பொருள் உப்பு மாதிரி எந்த பொருள் இல்லாட்டா தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதை உள்ளக்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் டப்பாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரோ வாட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு தண்ணி சேர்த்துறாதீங்க. உப்பு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 200 ml நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். உப்பு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் கூட இருக்காதுங்க, தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுடரோட 200 ml தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பா மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஷேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே லிக்விட் சூப்பராக நல்லா கரெக்டான லிக்விட் கரெக்டாக கிடச்சிரும். ஜெல் பதத்தில் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நல்லா ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் கீழே இருக்கிற பவுடர் நல்லா தண்ணியோட சேர்ந்துடும். இதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே நுரை வந்துடும். தனியாக கீழே அந்த தண்ணியும் மேலே நுரையும் வந்துடும். இது கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மறுநாளைக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் போதும். இது இந்த மேலே இருக்கக்கூடிய நுரைகள் எல்லாமே அந்த லிக்விட் அப்சர்வ் ஆகிறதுக்கு கரெக்டாக 5 மணி நேரம் போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுநாள் இந்த மேலே இருக்கிற நுரை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடங்கி இந்த மாதிரி நல்ல திக்னஸான ஸ்மூத்தியான ஒரு லிக்விடு ரெடி ஆகிட்டிங்க. நல்ல நுரை வளத்தோடு கிடைச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.